friends, welcome to BALA channel. இன்னைக்கு வந்து நம்ம முட்டைக்கோஸ் வடை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து காய்கறிகளை குழந்தைங்க விரும்ப மாட்டேன்றாங்க. நம்ம இதே மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபியோட பருப்பு வகைகள், காய்கறி வகைகள் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கான ஹெல்த் வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும். வாங்க இந்த வடை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வடையை ஒன்று டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த கிளாஸ் அளவில் 1/2 கிளாஸ் கடலைப்பருப்பு, 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா தண்ணி இல்லாமல் நம்ம ட்ரைன் பண்ணிவிட்டு, தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. நமக்கு ஆல்ரெடி முட்டைக்கோஸ் வந்து நீர் பொருள், அதனால் வடையில் அதிகமாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடித்து எடுத்துங்க. இப்போ இதை நல்லா மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சோண்டு உதிரியாக பருப்பு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிற. இதோட முட்டைக்கோஸ் ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மல்லி இலை பொடிசாக கட் பண்ணது, பச்சை மிளகாய் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கிட்டேன், கருவேப்பிலை, உப்பு 1 ஸ்பூன் அளவு. இப்போ நம்ம தண்ணியை எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. முட்டைக்கோஸில் ஈரப்பதம் இருக்கும், இதை அப்படியே நம்ம நல்லா பிணைஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும் இல்லை இன்னும் கலராக வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் காஷ்மீர் சில்லி மிளகாய், ரெட் சில்லி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், போடக்கூடாதுன்னு இல்லை. விரத நாட்களில் எப்படி நம்ம வடை செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வடை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பிடிக்கின்றவங்க கண்டிப்பாக வெங்காயம், பூண்டு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது மாதிரி நமக்கு உருட்டுறதுக்கு கரெக்டாக வரணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் வடை கரெக்டாக தட்டி போட முடியும். ஏன்னா ஆல்ரெடி முட்டைக்கோஸ் வந்து நமக்கு கரெக்டாக தட்ட முடியாது. அதனால் நீங்கள் இந்த பதம் கரெக்டாக வருதா பாருங்கள். வரலை அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துங்க, அப்படி இல்லைன்னா கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்து வடையில் எண்ணெயில் பொரிச்செடுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்செடுக்கலாம். 1/4 டீஸ்பூன் காயம் சேர்த்துக்கலாம். நான் காயம் சேர்க்க மறந்துட்டேன், அதனால தான் இப்போ சேர்க்குறேன். அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடை தட்டலாம். அவ்வளவுதான், சுவையான மொறுன்னு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு முட்டைக்கோஸ் வடை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸ்கூல்லேருந்து வராங்களா, அப்போ என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னா டக்குன்னு இதை ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.